நீங்கள் வந்து காட் கிட்ட கேட்குறீங்க, ஏன் இப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்னு. மேபி ஒரு டிசீஸாக இருக்கலாம், உங்கள் உடம்புல ஒரு நோயாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை எதுக்கு நம்மளுக்கு இருக்குன்னா, காட் கிட்ட நம்ம யாருன்னு காணிக்கிறதுக்கு கிடையாது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம என்ன நினைப்போன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கும் போது எல்லாம் நம்ம வந்து ஓகே அவ்வளோதான், கிங்டம் என்னமோ நம்மளோடது தான், மறித்தவங்களை எழுப்பிடலாம் அப்படி இப்படின்னு ஜாலியாக இருக்கும் போது காட் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காணிப்பார். உங்கள் ஆத்மா ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அதை கஷ்டப்படுதுன்னா, காட் ஏன் என்னை கஷ்டப்பட வச்சாருன்னு கொஸ்டின் பண்ணாதீங்க. இந்த சூழ்நிலையில் காட் ஏன் ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு காணிக்கிறதுக்காக அவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. ஏன்னா காடுக்கு தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு, உங்களுக்கு தெரியலை நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க. அதனால காட் உங்களை வந்து நோ யுவர் லெவல், நீ எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களை வந்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆத்மா குழம்பி இருக்கிற நேரத்தில் எதுவுமே பண்ணாதீங்க. கண்டுபிடிச்ச உடனே லேட் ஆக்காதீங்க, அமைதியாக போய் உட்காந்துருங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு, ஏன் உங்கள் ஹார்ட் இப்படி இருக்குது, ஏன் உங்கள் ஆத்மா குழம்புது, ஏன் எனக்கு பயம் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கலான் இருக்கும். ஆனால் சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வந்து உங்களே ஏமாற்றிப்பீங்களே தவிர, யோசிக்காமல் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஏமாற்றிப்பீங்க. ஆனால் சந்தோஷமாக ரெஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ரொம்ப குழப்பமாக இருக்குது, உங்கள் ஆத்மா ரொம்ப கவலையில் இருக்குது, குழப்பத்தில் இருக்குது, இரிட்டேஷனில் இருக்குது. கண்டுபிடிச்ச உடனே அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருங்க. டைம் ஆக ஆக அது வந்து மோசமாக இருக்கும். ஏன்னா ஒரு மாவை புளிக்க வைக்கிறோன்னா ஆக 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 அது வந்து கெட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அமைதியாக போய் உட்காருங்க. மூச்சை இழுத்து விட்டுட்டு, உங்கள் ஆத்மா என்னெல்லாம் சொல்லுது, ஏன் என் ஆத்மா இப்படி ஃபீல் பண்ணுது, உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்களே வந்து காட் உங்கள் முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கவலையாக இருக்கே சம்பா, எனக்கு என்ன, காட் கிட்ட எப்போவுமே உண்மையாக இருங்க. நீங்கள் எனக்காக செயல்படுவீங்கன்னு என்னால் நம்ப முடியல, அதனால என் ஹார்ட் இப்படி எனக்கு ஒரு இதை சொல்லுது. ஓகே, எனக்கு வந்து 5000 ரூபா தந்துடுவீங்கன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தந்துடுவீங்கன்னு, ஆனால் என்னால் நம்ப முடியல. ஏன்னா என் சூழ்நிலைகளில் எனக்கு வழியே இல்லை, எனக்கு 5000 ரூபா என் கையில் கிடைக்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, என் ஹார்ட்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் சொல்லும் போது உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறது நீங்கள் போர் அவுட் பண்ணிடுவீங்க. உங்கள் நம்பிக்கை எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ காட் உங்ககிட்ட பேசுவார், நீ பயப்படாத, நான் தான் தருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கு நான் தருவேன். அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார், உங்களை வந்து நீ குழம்பாத, உங்களை ரொம்ப தைரியமாக்கி விட்டுருவார். நம்ம மற்ற மனுஷங்கிட்ட அட்வைஸ் கேட்கும் போது அது கவுன்சிலாக இருக்கும், அது நல்லா இருக்காது, அது நம்ம ஆத்மாவை கெட்டாது. இதுவே நம்ம வந்து காட் கிட்ட கேட்கும் போது அவரோட அட்வைஸ் நம்மளுக்கு மருந்து போட்ட மாதிரி இல்லை, அது வந்து நம்ம ஆத்மாக்கான உணவு. அவர் அந்த டைமில் உங்களை கன்சோல் பண்ணுறது, அவர் கன்சோல் பண்ணல, மருந்து போடல. மனுஷனாக இருந்தால் அவன் கன்சோல் பண்ணுவான், மருந்து போடுவான். ஆனால் காடோடது வந்து மருந்து கிடையாது, அது உங்கள் சோலுக்கான உணவு. ஓகே, ஸோ உங்கள் சோல் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக காடை தெரிஞ்சு உட்காந்துருக்கும். இப்போ அடுத்த சிச்சுவேஷன் வருது. ஆஃப்டர் 10 days திருப்பியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. திருப்பியும் காட், நான் சரியாயிட்டேன்னு நினச்சேன், நான் வளர்ந்துட்டேன்னு நினச்சேனே, எனக்கு உங்களை தெரியும், நான் உங்களை நம்புகிறேன்னு நினச்சேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதே மாதிரி இதாக உட்காரும்போது திருப்பியும் உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்படி இரிட்டேட் ஆகுறது வந்து நல்லது, அது தப்பு கிடையாது. ஏன்னா இப்படிலாம் ஆகும்போது அதை தாண்டி வரும்போது தான் நீங்கள் வளருவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லெவல் இருக்குது கேமில், அந்த லெவலில் நான் இந்த மான்ஸ்டரை வின் பண்ணால் தான் நான் அடுத்த லெவல் போக முடியும். இதே சூழ்நிலையில் இதே லெவலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குழம்பிகிட்டே யோசிச்சுட்டே பயந்துட்டே இங்கேயே இருந்துடலாம், ஏதாவது நடக்கும்னு. ஆனால் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணீங்க, காட் கூட இறங்கி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவலை தாண்டி இதில் இருந்து சமாதானத்தை வாங்கிட்டு அடுத்த லெவல் போயிடலாம். அடுத்த லெவலில் மேபி உங்களுக்கு ட்ரபிள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ஆத்மா இப்படி இருக்கேன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருங்க, உங்கள் ஆத்மா அப்கிரேட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? கவலைப்படும் போது நீங்கள் கன்சோல் ஆகிட்டு ஓகே ஹாப்பியாக இருங்க, ஏன்னா அடுத்த லெவல் போயிட்டீங்க, அதை தாண்டி வந்துட்டீங்க. ஓகே, இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்படிலாம் நம்ம போகிறது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி இருக்கேன் இல்லை, நீங்கள் 150 லெவலில் இருக்கிற இதில் இருக்கீங்க. உங்கள் லெவலில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது. ஆத்மா ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் வெற்றியே. அந்த சூழ்நிலைகள் வர்றது அதெல்லாம் கஷ்டத்தில் இருக்குது, நீங்கள் வின் பண்ணி வெற்றி எடுத்துட்டீங்கன்னா
காட் கூட உட்காந்து உங்களை ஃப்ரீ பண்ணி உங்களே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆத்மா கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கும். அது ஒரு வேளை ரெஸ்ட்டில் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் கோ டு காட். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுறது தப்பில்லை. காட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஃப்ரீயாக்கி உங்கள் ஆத்மாவை வளர வச்சுருங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால உங்கள் ஆத்மா பில்டட் அப்பாக இருக்கும். ஓகேவா? ஹல்லேலூயா.